வணக்கம் நண்பர்களே. வாழ்க்கையில ஒரு பெரிய பொய் இருக்கு. அது என்ன தெரியுமா? நல்லவங்களா இருந்தா எல்லாருக்கும் நம்மள பிடிக்கும். அன்பா இருந்தா யாரும் நம்மள விட்டு போக மாட்டாங்க. இதை விட ஒரு கேவலமான பொய் வேற எதுவுமே இல்ல. இத நம்பி ஏமாந்தவங்க தான் இன்னைக்கு நடுத்தெருவுல கண்ணீரோட நிக்கிறாங்க. உங்கள ஒருத்தங்க தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டாங்க. ஆனா அவங்க மட்டும் ஜாலியா இருக்காங்க. இத பாக்குறப்போ உங்களுக்கு மண்டைக்குள்ள ஒரு கேள்வி வருதுல்ல, நான் என்ன தப்பு பண்ணேன்? ஏன் எனக்கு மட்டும் இந்த நிலைமை? உண்மைய சொல்லட்டுமா? நீங்க பண்ண தப்பு ஒண்ணே ஒண்ணுதான். நீங்க மனித இயல்ப புரிஞ்சுக்கல. நீங்க சினிமா படத்துல வர்ற மாதிரி தியாகியா இருக்க ட்ரை பண்றீங்க. ஆனா உலகம் அப்படி இயங்கல. இந்த உலகத்துல ஒரு எழுதப்படாத விதி இருக்கு. யார் காலில் விழுகிறார்களோ அவர்களைத்தான் உலகம் மிதிக்கும். இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் சாதாரண விஷயம் இல்ல. இது சாணக்கியர் சொன்ன ராஜதந்திரம். ஆனா இத நான் உங்களுக்கு புரியாத பாஷையில சொல்ல போறதில்ல. நம்ம பாஷையில பச்சையா உள்ளத உள்ளபடி சொல்ல போறேன். உங்கள காயப்படுத்திட்டு போனவங்க என்னைக்காவது ஒரு நாள் ராத்திரி தூங்க முடியாம, ஐயோ இவங்களையா இழந்துட்டோம் அப்படின்னு கதறி அழணும்னு ஆசைப்படுறீங்களா? அப்போ இந்த வீடியோவை ஒரு நிமிஷம் கூட ஓட்டாம பாருங்க. ஏன்னா இதுல நான் சொல்ல போற விஷயங்கள் உங்க வாழ்க்கையே தலைகீழா மாத்தப் போகுது. முக்கிய கருத்து: உங்கள சுத்தி நடக்கிற விஷயங்களை நல்லா கவனிச்சு பாருங்க. சில பேர் இருப்பாங்க, அவங்க யாரையும் மதிக்க மாட்டாங்க. ஆனா அவங்க பின்னாடி தான் ஊரே சுத்தம். சில பேர் ரொம்ப நல்லவங்களா இருப்பாங்க. ஆனா அவங்கள யாரும் கண்டுக்கவே மாட்டாங்க. ஏன் இந்த முரண்பாடு? ஏன்னா இங்க மரியாதைங்கிறது அன்புக்கு கிடைக்காது, அதிகாரத்துக்கு தான் கிடைக்கும். உங்கள விட்டு போனவங்க உங்க அன்பை பார்த்து பயப்படல, உங்க பலவீனத்தை பார்த்து சலிச்சு போயிட்டாங்க. அவங்கள வருத்தப்பட வைக்கிறதுக்கு அவங்க கால்ல விழுந்து கெஞ்ச தேவையில்லை. சாணக்கியர் என்ன சொல்றாரு தெரியுமா? பாம்பு விஷமில்லாததா இருந்தாலும் சீர வேண்டிய இடத்துல சீரணும், இல்லனா ஊரே அந்த பாம்பை அடிச்சு கொன்னுடும். இப்ப நான் சொல்ல போற இந்த 8 விஷயங்களை உங்க மனசுல ஆழமா பதிய வச்சுக்கோங்க. 1. பாசப்பணியில சிக்கி மானத்தை இழக்காதீங்க. டோன்ட் ஆக்சிலரேட் ரிகன்சிலியேஷன் அவுட் ஆஃப் நீடினஸ். இதுதான் இருக்கிறதுலயே பெரிய பொறி. அவங்க உங்களை திட்டிட்டு சண்டை போட்டுட்டு போன உடனே உங்க உடம்புல ஒரு மாற்றம் நடக்கும். நெஞ்சு படபடக்கும், வேர்க்கும், கைகால்லாம் உதறும். ராத்திரி படுத்தா தூக்கம் வராது. போனை எடுத்து பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. ஆன்லைன்ல இருக்காங்களா, ஸ்டேட்டஸ் போட்டிருக்காங்களான்னு ஒரு பைத்தியக்காரத்தனமான தேடல் இருக்கும். இதுக்கு பேரு அன்பு இல்ல, இதுக்கு பேரு பயம். தனிமை பயம். அந்த பயத்துல நீங்க என்ன பண்ணுவீங்க? அவங்க மேல தப்பே இருந்தாலும் பரவாயில்ல, நான் இறங்கி போறேன்னு மெசேஜ் பண்ணுவீங்க. சாரி, நான் தான் தப்பு பண்ணிட்டேன், பேசாம இருக்காதேன்னு கெஞ்சுவீங்க. இங்க தான் நீங்க முதல் கோணல் பண்றீங்க. சாணக்கியர் சொல்றாரு, பசிக்குதுன்னு யாரு எச்சில் இலைய நக்குவா? நீங்க அந்த தனிமையை தாங்க முடியாம அவங்க கிட்ட ஓடுறப்போ அவங்க உங்களை ஒரு பிச்சைக்காரனா பாக்குறாங்க. இவன் எங்க போறான், எவ்வளவு அசிங்கப்படுத்தினாலும் நாய் மாதிரி திரும்ப வந்துருவான் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு தைரியம் வந்துடும். நீங்க எப்போ உங்க சுயமரியாதையை விட்டுட்டு அவங்க கிட்ட போறீங்களோ அப்பவே அவங்க உங்களை மதிக்கிறத நிறுத்திடுவாங்க. அந்த தனிமையை அனுபவிங்க. வலிக்குதா? வலிக்கட்டும். அழுக வருதா? அழுங்க. ஆனா அந்த போனை தொடாதீங்க. எப்ப நீங்க அவங்க இல்லாமலும் சந்தோஷமா இருக்க கத்துக்கிறீங்களோ அப்போதான் அவங்களுக்கு பயம் வரும். 2. போலி வேஷம் போட்டு ஊரை ஏமாத்தாதீங்க. நம்ம ஆளுங்க பண்ற பெரிய காமெடி இதுதான். பிரிவு வந்த உடனே சமூக வலைத்தளங்கள்ல ஒரு நாடகம் ஆரம்பிக்கும். புது சட்டை போட்டு போட்டோ போடுறது, சோகமா பாட்டு போடுறது, இல்லைன்னா ஓவரா ஜாலியா இருக்கிற மாதிரி ஃபீலிங் ஹாப்பி வித் ஃப்ரெண்ட்ஸ்னு ஸ்டேட்டஸ் போடுறது. உண்மையா சொல்லுங்க, நீங்க நிஜமாவே சந்தோஷமா இருக்கீங்களா? இல்ல அவங்க பார்க்கணும்னு தானே இதெல்லாம் பண்றீங்க? சாணக்கியர் ஒரு பழமொழி சொல்லுவாரு, நிறைகுடம் தழும்பாது, குறைகுடம் கூத்தாடும். தங்கம் என்னைக்கும் நான் தங்கம் தங்கம்னு கத்தி சொல்லாது, ஆனா தகரம்தான் சத்தம் போடும். நீங்க இப்படி ஓவரா சீன் போட்டா உங்களை விட்டு போனவங்க ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்க. இது அவங்க மேல உங்களுக்கு இருக்கிற ஏக்கத்தை தான் காட்டுதே தவிர உங்க மதிப்பை கூட்டாது. நீங்க எப்போ அவங்கள பத்தியே கவலைப்படாம உங்க வேலையில, உங்க வாழ்க்கையில கவனம் செலுத்தி அமைதியா முன்னேறிட்டு போறீங்களோ அந்த அமைதியில ஒரு கம்பீரம் இருக்கும். அந்த மௌனம் அவங்கள கொல்லும். 3. ஒப்பாரி வைப்பதை நிறுத்துங்கள். டோன்ட் பிளே த விக்டிம். ஐயோ என்னை ஏமாத்திட்டாங்களே, எனக்கு துரோகம் பண்ணிட்டாங்களேன்னு புலம்பி தவிக்கிற பழக்கத்தை உடனே நிறுத்துங்க. உங்களை அவங்க காயப்படுத்தினது உண்மைதான், வலிக்குதுங்கிறது உண்மைதான். ஆனா அதையே நினைச்சுக்கிட்டு பார்க்கறவங்க கிட்ட எல்லாம் பழைய புராணத்தை பாடிக்கிட்டே இருந்தா உலகம் உங்களை ஒரு தோல்வி அடைஞ்சவனா பார்க்கும். சாணக்கியர் சொல்றாரு, உன் காயத்தை எதிரிக்கிட்ட காட்டாத,
அவன் அந்த காயத்துல தான் அடிப்பான். நீங்க சோகமா இருக்கிறத பார்த்து உங்களை காயப்படுத்தினவங்க சந்தோஷப்படுவாங்க. ஆனா நீங்க அந்த கண்ணீரை தொடச்சிட்டு நடந்தது ஒரு விபத்து, இனிமே நான் ராஜாவா வாழ்ந்து காட்டுவேன்னு கெத்தா நடந்தீங்கன்னு வைங்க. அப்போ அவங்க பயப்படுவாங்க. அந்த பயம்தான் அவங்க மனசுல குற்ற உணர்ச்சியை உண்டாக்கும். 4. துரத்தும் நிழலாகாதீர்கள். ஒருத்தங்க நீ வேணான்னு சொல்லிட்டு போறாங்க, ஆனா நாம என்ன பண்றோம்? ப்ளீஸ் என்ன விட்டு போகாத, நான் செத்துடுவேன்னு அவங்க பின்னாலேயே ஓடுறோம். நீங்க யாரையாவது துரத்துனா அவங்க இன்னும் வேகமா ஓடுவாங்க. இதுதான் இயற்கை விதி. சாணக்கியர் சொல்றாரு, கிடைப்பதற்கு அரிதாக இருக்கும் பொருட்களுக்குத்தான் மதிப்பு அதிகம். தண்ணீர் தாராளமா கிடைக்கிறப்போ அதோட அருமை தெரியாது. பாலைவனத்துல தான் தண்ணிக்கு வைரம் மாதிரி மதிப்பு. நீங்க அவங்க கூப்பிட்ட உடனே போறது, மெசேஜ் பண்ண உடனே ரிப்ளை பண்றது, இதெல்லாம் பண்ணீங்கன்னா நீங்க ஒரு மலிவான பொருள்னு அவங்க முடிவு பண்ணிடுவாங்க. கொஞ்சம் மாயமா மறைஞ்சு பாருங்க, அவங்க வாழ்க்கையிலிருந்து விலகி நில்லுங்க. அப்போ ஒரு மேஜிக் நடக்கும். ஏன் இவன் நம்மள தேடல அப்படின்னு அவங்க மண்டைக்குள்ள 1000 கேள்வி ஓடும். 5. நாடகத்தை நிறுத்திவிட்டு நகர்ந்து செல்லுங்கள். உங்களை விட்டு போனவங்க உங்ககிட்ட இருந்து ஒரு பெரிய சண்டைய, டிராமாவை எதிர்பார்ப்பாங்க. நீங்க அவங்கள திட்டுவீங்க, தெருவுல நின்னு கத்துவீங்கன்னு அவங்க தயாரா இருப்பாங்க. ஏன்னா அப்படி நடந்தா அவங்க ஈஸியா சொல்லிடலாம், பாத்தியா இவன் ஒரு சைக்கோ, அதான் நான் பிரிஞ்சு வந்துட்டேன்னு ஊரை நம்ப வச்சிடுவாங்க. ஆனா நீங்க அந்த வலையில விழக்கூடாது. கோபம் வருதா? வரும். ஆனா அதை வெளியே காட்டாதீங்க. ஒரு மர்மமான புன்னகையோட சரி உன் விருப்பம்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கௌரவமா எந்த ஒரு சத்தமும் இல்லாம விலகிப்போங்க. இந்த அமைதி அவங்கள பைத்தியம் பிடிக்க வைக்கும். சண்டை போட்டா கொஞ்ச நேரத்துல மறந்துடுவாங்க. ஆனா அமைதியா போனா அது வாழ்நாள் முழுக்க உறுத்திக்கிட்டே இருக்கும். 7. சேற்றில் கல்லெறியாதீர்கள். கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல்லுன்னு பழிவாங்க நினைக்கிறது முட்டாள்தனம். அவங்க அவங்கள கேவலமா பேசுனாங்கன்னு நீங்களும் அவங்கள கேவலமா பேசுனா உங்களுக்கும் அவங்களுக்கும் என்ன வித்தியாசம்? சாக்கடையில பன்றி கூட சண்டை போட்டா நீங்களும் அழுக்காவீங்க, பன்றிக்கும் ஜாலியா இருக்கும். சிறந்த பழிவாங்கல் என்ன தெரியுமா? அவங்க இல்லாம நீங்க இன்னும் சந்தோஷமா, இன்னும் சிறப்பா, இன்னும் அழகா வாழ்ந்து காட்டுறது தான். இன்னும் ஒரு 5 வருஷம் கழிச்சு நீங்க ஒரு பெரிய வேலையில கை நிறைய சம்பளத்தோட ஒரு அழகான குடும்பத்தோட சந்தோஷமா இருக்கிறப்போ அவங்க உங்களை தூரத்திலிருந்து பார்த்து ச்சே இவரை போய் இழந்துட்டோமேன்னு நினைச்சு வருத்தப்படணும். சாணக்கியர் சொல்றாரு, உன் மகிழ்ச்சியே உன் எதிரிக்கு மிகப்பெரிய தண்டனை. 8. கோட்டை வாசல் காவலாளியாக இருங்கள். சொந்தங்களே, உங்க மனசு ஒரு குப்பை தொட்டி இல்ல, யார் வேணாலும் வந்து குப்பைய கொட்டிட்டு போறதுக்கு. உங்க மனசு ஒரு ராஜ அரண்மனை. அந்த அரண்மனைக்குள்ள யாரை விடணும் யாரை விடக்கூடாதுன்னு நீங்க தான் முடிவு பண்ணணும். ஒரு கழுதைக்கு பிரியாணி கொடுத்தா அதுக்கு அதோட அருமை தெரியுமா? தெரியாது. அதுக்கு தெரிஞ்சதெல்லாம் வைக்கோல் தான். நீங்க உங்க அன்பை வாரி வழங்குனீங்க, ஆனா அவங்க அதை மிதிச்சிட்டாங்கன்னா அது அவங்க தகுதி குறைவு. நீங்க ஒரு வைரம். இனிமே என் வாழ்க்கையில நுழையறதுக்கு ஒரு தகுதி வேணும்னு நீங்க ஒரு கோட்டை சுவர் எழுப்புங்க. எப்போ நீங்க உங்களை மதிக்க ஆரம்பிக்கிறீங்களோ அப்போதான் உலகம் உங்களை மதிக்கும். 8. உடைந்த தட்டை ஒட்ட வைக்காதீர்கள். நீங்க மேல சொன்ன எல்லாத்தையும் கரெக்டா செஞ்சீங்கன்னா கண்டிப்பா ஒரு நாள் அவங்க திரும்பி வருவாங்க. வந்து நிப்பாங்க, கண்ணை கசப்பாங்க, சாரிப்பா தெரியாம பண்ணிட்டேன்னு பழைய டயலாக விடுவாங்க. அப்போ நீங்க பழைய பாசத்துல உருகி போய் ஏத்துக்குவீங்களா? அப்படி செஞ்சீங்கன்னா நீங்க மறுபடியும் அதே குழிக்குள்ள விழப்போறீங்கன்னு அர்த்தம். சாணக்கியர் சொல்றாரு, நம்பிக்கை துரோகம் செய்தவனை மீண்டும் நம்புவது நாமே விஷத்தை குடிப்பது போன்றது. உடைஞ்ச கண்ணாடி ஒட்ட வச்சாலும் அந்த விரிசல் தெரியும். அவங்க மன்னிப்பு கேட்கறது உங்களை நேசிக்கிறதுக்காக இல்ல, அவங்க குற்ற உணர்ச்சியில இருந்து தப்பிக்கிறதுக்காக. அவங்க நிம்மதிக்காக தான் வர்றாங்க, உங்க சந்தோஷத்துக்காக இல்ல. முடிவுரை: என் உயிரின் உயிரான உடன்பிறவா சொந்தங்களே, இப்போ உங்க மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க. உங்களை யாராவது காயப்படுத்தினா நீங்க என்ன பண்ணுவீங்க? மூளையில உட்கார்ந்து அழுதுட்டு இருப்பீங்களா? இல்ல சிங்கமா சிலிர்த்து எழுந்து கெத்தா வாழ்ந்து காட்டுவீங்களா? உங்க முடிவு என்னன்னு எனக்கு தெரியணும். கமெண்ட்ல சும்மா தீயா இருக்கணும். நான் என் மதிப்பை உணர்வேன் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோவுல இதைவிட ஒரு பயங்கரமான உளவியல் ரகசியத்தோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் யோசிங்க, திட்டமிடுங்க, ஜெயிச்சிட்டே இருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. மீண்டும் ஒரு பவர்ஃபுல் வீடியோவுல சந்திப்போம்.